பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீர்கள்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் வார்த்தையின்படியே செய்தேன், உன் வார்த்தையின்படி செய்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வார்த்தையின்படி நான் செய்தேன். என் மகனே, மகளே, நீ எந்த காரியத்தை குறித்து நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய வார்த்தையின்படி, உன் ஜபத்தின்படி, நீ கேட்டதன்படி நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை யாரை பார்த்து சொன்னது நமக்கு தெரியும். தேவனாகிய கர்த்தர் சாலமோனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் ராஜாவாய் உயர்த்தப்படுகிறார். ஆனால் எப்படியாக அவ்வளவு பெரிய தேசத்தை எப்படி ஆள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சுற்றிலும் அவருடைய தகப்பன் காலத்தில் இருந்ததான சத்துருக்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது இவர் எப்படி இந்த நாட்டை நடத்த வேண்டும் என்று சொல்லி இவருக்கு அதை குறித்ததான ஞானம் இல்லை. இப்போ நான் எப்படி எனக்கு முன்பாக இருக்கிறதான சவால்களை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு கலக்கம் இருந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவர் கேட்கிறார், நீ விரும்புகிற இடத்துல கேள் என்று சொல்லி கேட்டப்போ இவர் எதை கேட்கிறார் நமக்கு தெரியும். ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்க என்று சொல்லி கேட்கிறார். வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், சாலமோனே, நீ நீடித்த ஆயுசை கேட்கல, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் சத்துருக்கன் பிராணனை கேட்கல, நான் உன்னை ஏற்படுத்தின தேசத்தின் மீது என் சித்தத்தின்படி நீ ஆளுகை செய்வதற்கு ஞானத்தை நீ கேட்டிருக்கிறபடினால உன் வார்த்தையின்படி நான் செய்தேன் என்று சொல்லி சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுக்கு பிரியமான முறையிலே அவருடைய ஜெபம் இருந்ததுனால கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபம் எனக்கு பிரியமா இருக்கிறபடினால உன் வார்த்தையின்படி நான் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை குறித்து நாம் கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிற விதத்தில் நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோமா என்பதை கொஞ்சம் நாம் பார்க்கணும். பாருங்க, அவர் ராஜா, அவர் நினச்சிருந்தா எனக்கு பலத்தை தாங்க, நான் யார் மேலாம் யுத்தத்துக்கு போகணும், எல்லாருமே எனக்கு ஜெயத்தை தாங்க, எனக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு காரியத்தை கேட்டான், ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஆளுகை செய்வதற்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டார். அவருடைய வாழ்க்கையினுடைய முதல் பாகத்திலே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கர்த்தரோடு நெருங்கி இருந்த ஒரு மனுஷனாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நம்முடைய ஜெபமும் சாலமோன் ராஜாவை போல, அவருடைய ஜெபத்தை போல கர்த்தருக்கு பிரியமான உகந்த ஜெபமாய் மாறுவதாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் என்னை நோக்கி எதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்கள் வார்த்தையின்படி நான் செய்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை வாஞ்சித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதை கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த வார்த்தையின்படி, உங்கள் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக கொடுக்க போகிறார். அதனுடைய காரியங்களை நீங்கள் வெளிப்படையாய் இனி வருகிற நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனையே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உன் வார்த்தையின்படியே செய்தேன் என்று சொல்லி சாலமோன் ராஜாவுக்கு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே தகப்பன் ஆண்டவரே என்னென்ன காரியங்களை குறித்து ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு நடத்தட்டும். இயேசு நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.